அனைவருக்கும் வணக்கம். சொன்ன உடனே எழுந்து போகாதீங்கம்மா. சரி, பரவாயில்ல. இன்னும் சத்தமாவா? கொஞ்ச நாளில் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. பசி மயக்கம், வேற ஒன்றும் இல்லை. என் பெயர் அருண் நரசிம்மன். அருண் தான் என் பெயர். நரசிம்மன் என் தந்தையார் பெயர். குடவாசலில் பிறந்தேன், ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்தேன், அமெரிக்காவில் படித்தேன், முனைவர் பட்டம் பெற்றேன். இன்று சென்னை மாநகரவாசி, பொறியியல் முனைவர் பட்டதாரி. கடந்த 20 ஆண்டுகளாக இதோ பக்கத்தில் இருக்க ஐஐடியில் தான் வேலை பார்க்குறேன். பேராசிரியர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில். சென்னை நகரம் என்பதால் ஓரளவு நடுத்தர நகரவாசி என்று அழைக்கலாம். வேலையில் பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே பேசுகிறேன். பேச வேண்டும். தமிழில் இல்லை, இந்தியில் பேசுவதில்லை. நானும் ஒரு புனைவெழுத்தாளன் என்பதற்கு அத்தாட்சியாக தமிழில் இதுவரை 3 நாவல்கள் எழுதியுள்ளேன். சில அறிவியல் நூல்களையும் எழுதியுள்ளேன். முன்னுரையில் குறிப்பிட்டார்கள். கேள்வி: இந்த நாவல்களை வாசிக்க தேர்வு செய்கையில் அறிமுகத்திற்காக இப்பொழுது நான் வழங்கினேன், இந்த தகவல்கள் உங்களுக்கு பயன்படுமா? பயன்படுமா என்பதை விட அவசியப்படுமா? என்னுடைய நாவல்களை வாசிப்பதற்கு நான் யார் என்பது தெரிய வேண்டுமா உங்களுக்கு? அதாவது, அருண் நரசிம்மனா வேற பார்த்தாலே தெரியலங்க, பிராமினா தாங்க இருப்பாரு. ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்துருக்காங்கிறாரு, ஐயங்காரா தான் இருப்பார் நிச்சயமா. ஐஐடியில் வேலைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருப்பார். ஐஐடினா சொல்லவே வேணாம். நம்ம தமிழில் இப்போ தான் எழுதி பழகியிருப்பார். சென்னையில் இருக்கார், சரி பரவாயில்ல. சென்னையில் அப்படி வந்துட்டு போயிட்டு இருப்பார். காரில் தான் ஆஃபீஸ் போவார், ஃப்ளைட்டில் தான் இங்கே அதெல்லாம் வெளிலலாம் போவார். ரயிலில் போனால் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் போவார். சர்தார் பட்டேல் ரோட ஒரு வாட்டி நடந்து கிராஸ் பண்ணியிருப்பார் இவர். ஆட்டோக்காரன்ட்ட சாவுகிறாக்கி சொல்லிட்டு வண்டியா வீட்டில் அப்படின்னு திட்டு வாங்கியிருப்பாரா ஒரு வாட்டியாவது? இல்லையா? லஞ்சுக்கு ஏதாவது பீட்சா பர்கர்னு உள்ளே கேன்டீனில் சாப்பிட்ருவாரு. இவரெல்லாம் தமிழில் கதை எழுதலன்னு எவன் எழுதான்? எதுக்கு இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி? நம்ம ஆளுங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எவனாவது எழுதி வச்சிருப்பான், அப்புறம் பார்த்துப்போம். இதெல்லாம் படிக்க நல்ல புக்கா இல்லை வேற. என் நாவல் ஒன்றை கையில் எடுத்து படிக்க தொடங்கி சில மணி நேரங்களுக்கு பிறகு படித்து முடித்து விடுகிறீர்கள். இந்த செயல்பாட்டை நீங்களாகவே தீர்மானித்து தொடர்ந்து நிகழ்த்துவதற்கு இந்த நாவலின் ஆசிரியனான நான் குடவாசலில் பிறந்திருப்பது முக்கியமானதா, தேவையானதா, அவசியமானதா? ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்திருப்பதால் அது ஊரா, இடையூறா? குறிப்பிட்ட ஒரு குலத்தில் பிறந்திருப்பதும் அதன் சூழலில் வளர்ந்திருப்பதும் கதாசிரியனான எனக்கு பலமா, பலவீனமா? இந்த நாட்டின் சமூகத்தின் வளர்ச்சியில், வரலாற்றில் அதன் பங்களிப்பும் பற்றாக்குறையும், ஆசிரியன் பிறந்திருக்கும் நாடு எது, நகரம் எது, சுற்றுச்சூழல் எது, அவன் வளர்ந்த விதம் எது, இவையெல்லாம் புனைவெழுத்தை வழங்கிய ஆசிரியனின் குணநலன்கள். இவற்றிற்கும் புனைவெழுத்திற்கும் தொடர்புள்ளதா? உங்கள் வாசிப்பை தீர்மானிக்கும் அளவிற்கு. அழுக்கு பரிசாரகன் சமைக்கும் சமையலை நாம் சாப்பிடுவதில்லையா? பிரமாதம், சூப்பர் சாப்பாடு சார் அப்படின்னு சொல்லின்னு உணவில் சரியாக செயல்படும் இந்த பிரித்தாளும் மனத்தை வாசிக்கும் இலக்கியத்தில் செயல்படுத்த மாட்டீர்களா என்ன? நல்ல இலக்கிய வாசகன் தானே நீங்கள்? அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, யார் நல்ல இலக்கிய வாசகன்? ஏற்கனவே ஒரு விடை உருவாகிவிட்டது போல் தோன்றுகிறது. வாசிக்க முனையும் புனைவை அதன் ஆசிரியனின் ஆளுமையை ஒதுக்கி வைத்துவிட்டு அணுக முயல்வது நல்ல வாசகனுக்கான அடையாளம். முன்னால் இது வரைக்கும் நான் சொன்ன தகவல், இப்போ அப்படியெல்லாம் சொன்னேன். அருண் நரசிம்மன் யாருங்க, எப்படிங்க இருப்பார், ஐஐடியிலன்னா தமிழ் இப்படி தான் எழுதப்படுங்க, சும்மா சொல்லலை. நான் தமிழினி தான் என்னுடைய எழுத்தை பதிப்பித்துள்ளது, அனைத்து எழுத்தையும். தமிழினி பதிப்பாசிரியரே தான் இதை சொன்னார் என்கிட்ட. ஒரு பேரை கேட்டாலே அப்படிதான் நமக்கு ஒரு அபிப்பிராயம் உருவாயிடும். எனக்கும் உருவாகும். அருண்னா ஒரு அபிப்பிராயம், அருண் நரசிம்மன்னா ஒரு அபிப்பிராயம். செங்கமலம்னா நல்லவ, ரீட்டானா கெட்டவ. தமிழ் இலக்கியத்திலே நீங்க படிச்சு பார்த்துருக்கலாம். ரீட்டானா ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு போற பொண்ணு. செங்கமலம்னா நாட்டுப்புறமா நல்ல பொண்ணா இருப்பான், தெய்வ வழிபாட்டோட, இல்லையா? பேரளவிலேயே அபிப்பிராயங்கள் உருவாகி விடுகின்றன, முன் முடிவுகள். மேலே நான் சொன்னதெல்லாம் தமிழினி பதிப்பாளர் என்கிட்ட சொன்னதுதான்.
ஆனால் அவரே தான் அதெல்லாம் அந்த முன்முடிவுகள்லாம் தகர்த்தெறிந்து கொண்டு என்னை பதிப்பிக்கவும் செய்தார். அதையும் மறந்து விடக்கூடாது. நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். செகண்ட் கிளாஸில், ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை, செகண்ட் கிளாஸில், சேர் காரில். கீழே பலாப்பழ காடை கூட அதெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருந்தது, மொச்சிக்கிட்டு இருந்தது, ஜன்னல் திறந்துருக்கும், ஒரே சத்தம். ட்ரெயினில் போயிருக்கிற இந்த மாதிரி ட்ரெயினில் போயிருக்கிற எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. பதிப்பாசிரியர் இவர் ஃபோனில் கூப்பிட்டாரு, என்கிட்ட கேட்டிருந்தார், என்ன எழுதுவீங்க நீங்கள்? ஐஐடி தானே, தமிழ்லாம் இப்போ தான் எழுதி பழகியிருப்பீங்க, சரி கொடுங்க பார்ப்போம் அப்படின்னாரு. அந்த யூஸ்வலாக வழக்கமாக நடக்கிற புத்தக விழாவில் போய் அவரை சந்திச்சிருந்தேன். அப்போ போது அதை சொன்னார். சரி நான் எழுதின ஏதோ சாம்பிள்லாம் ரெண்டத்தை கொண்டு போய் கொடுத்தேன். படிச்சுட்டு சொல்கிறேன் போங்கன்ட்டார். நான் ஊருக்கு போயிட்டேன், ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டுருக்கேன். இது நடந்து 10 ஆண்டுகள் ஆகிருக்கும். ஃபோனில் கூப்பிட்டாரு. இந்த பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தேன். இப்போ வச்சுருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் மதி பேசி வச்சுக்கல. அப்போ அந்த பட்டன் ஃபோன், அமுக்கிற ஃபோன், அது எடுத்து பாக்கெட்லேருந்து எடுத்து, என்ன அருண் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கிளாஸ் இல்லையா இப்போ? இல்லை சார், இல்லை. வீட்டில் தான் இருக்கீங்களா? இல்லை சார், ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். ஒரே சத்தமாக இருக்குது சார், காலையிலேயே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எழுத்தாளர் தாங்க, நல்லா எழுதுறீங்க, பிரமாதமான எழுத்து, எழுதிருங்க சார். என்ன சொல்கிறீங்க சார்? காலையிலேயே இல்லை சார், ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட் கிளாஸில் போயிருந்தால் விழுந்திருக்கும் காதில். அவரு தான் போகக்கூடாதுங்கிறாரு. ஃபஸ்ட் கிளாஸில் போயிருந்தால் எழுத்து வராதுங்கிறார். பின்னால் ஒரு நாள் ஒரு நாவல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். அமெரிக்க தேசி குறிப்பிட்டாங்களா, அது எழுதி முடிச்சுட்டேன், வெளியிட்டுட்டார். அப்போ ஒரு தடவை சொன்னேன், சார் முன்னாடி ஒரு தடவை சொன்னீங்க ஞாபகம் இருக்கா சார், ஐஐடினா தமிழ் இப்போ தான் எழுதி பழகுவீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஏன்னா அவர் சொன்னார், தமிழ் உரைநடை உங்ககிட்ட அபாரமாக இருக்குங்க, தன்னால் வாச்சிருக்கு, பிறவி குணங்க, இது அடித்து விளையாடுங்க அருண் அப்படின்லாம் அப்புறமா பாராட்டியிருக்காரு என்ன. சரி அதெல்லாம் கேட்டுக்கிட்டாச்சு. அப்புறமா ஒரு தடவை இது மாதிரி ஏதோ போகிற போக்கில் பேசிக்கிட்டு இருந்தபோது சொன்னேன். அவருக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. அப்படியே ஒரு 3 சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தார். இதுக்கு தாங்க சொல்லியிருக்காரு, யாகா வாராயினும் நாகாக்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. சார் அதுக்கெல்லாம் சொல்ல சார், நீங்கள் தானே சார் புக்கும் போட்டிருக்கீங்க, அப்புறமா நீங்களே படிச்சுட்டீங்கன்னு சொல்ல வந்தேன் சார், அவ்வளோதான். சரி 2 வருஷம் நேரம் வரையும் இடையில. சரி எங்கே சுற்றினாலும் திருப்பி டாபிக்கு வந்துடுவோம். யார் நல்ல வாசகன் இல்லையா? எங்கு சுற்றியும் ரங்கனை சேர், ஸ்ரீரங்கத்தில் சொல்லுவாங்க. விளாடிமிர் நபக்காவ்னு ஒரு ரைட்டர் இருந்தார், உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். விளாடிமிர் நபக்காவ் லொலிதா எழுதினவர்னா உடனே தெரியும். லொலிதான்னு ஒரு நாவல் எழுதினவர்னா உடனே தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. தமிழில் முந்தைய தலைமுறை எழுத்தாளர்கள் சுந்தர ராமசாமி, சுஜாதா, லாசா ராமாமிர்தம் இவர்களையெல்லாம் மிகவும் பாதித்தவர் அவருடைய எழுத்தினார். உதாரணமாக லொலிதா நபக்காவ் எழுதினார், லாசாரா அபிதான் எழுதியிருக்கார். படிச்சிருக்கலாம் நீங்கள், என் வயசில் இல்லை உள்ளவங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ இருக்கிற தலைமுறையினா படித்து பார்க்கலாம். ஜே சில குறிப்புகள் எழுதியிருக்கார் சுந்தர ராமசாமி. அதற்கான மூலம் இருக்கு, நபக்காவ் எழுதினது. ரியல் லைஃப் ஆஃப் செபஸ்டியன் நைட் அப்படின்னு ஒரு புக்கு, நபக்காவோட முதல் ஆங்கில புத்தகம். அவர் ருஷ்ய மொழியிலையும் எழுதியிருக்கார், ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கார், இலக்கியம். அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதுதான் அதோட மூலம், ஜே சில குறிப்புகளோடது. ரெண்டுமே பிரமாதமாக இருக்கும், அது வேற விஷயம். எதுக்கு சொல்ல வரேன், விளாடிமிர் நபக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அவர் இலக்கியத்தை பற்றி வருமானத்திற்காக பாடம் நடத்தியிருக்கார், வகுப்புகள் எடுத்திருக்கார், கல்லூரிகளுக்கு சென்று. அங்கு கேட்டிருக்காரு இந்த கேள்வியை, யார் நல்ல வாசகன்? விரித்துரைப்பதற்காக பல வகுப்புகள் நடத்தியிருக்கார். நம்ம அதை செய்ய போறதில்லை, அரை மணிக்குள்ள முடியுமான்னு தான் பார்க்க போறோம். நல்ல வேலை இல்லையா? அவரே சில பதில்களையும் சொல்லியிருக்கார். நல்ல வாசகன்னா, நல்ல இலக்கிய வாசகன் அப்படின்னா, வாசிக்கும் கதை அதோட கதாநாயகன் நாயகியுடன் தன்னை ஒப்பிட்டு கொள்ள முடியும். இவன் நல்ல வாசகனா? அப்படி செய்யறவன் நல்ல வாசகனா? என்ன மாதிரியே இருக்கான் சார் அந்த கேரக்டர், சூப்பர், படிக்க வேண்டியதான், இந்த படிச்சிட வேண்டியதான், அப்படியே என்ன பின்னாடி வந்து பார்த்த மாதிரி எழுதியிருக்கார் சார் இப்படின்னு மெச்சிக்கொண்டு படிக்க முனைய வேண்டுமா? அவன் நல்ல வாசகனா? ஏதோ ஒரு ஆக்கத்தை எடுத்து படித்து பார்க்கும்போது உங்களுக்கும் நிகழ்ந்திருக்கலாம், அது எனக்கும் நிகழ்ந்திருக்கு. அவன் நல்ல வாசகனா, நல்ல இலக்கிய வாசகனா? இலக்கியங்கிறத வச்சுக்கோங்க, புனைவு எழுத்தை மட்டும்தான் நான் பேசுகிறேன். வெறும் வாசகன், தினத்தந்தி படிக்க, பேப்பரை படிக்கிறவன் அவன்லாம் சொல்ல வரல. கவனத்தோட வாசிக்கிறவன், மொழி அறிவோட வாசிக்கிறவன் நல்ல வாசகன் சொல்லி முடிச்சிடலாம். அதில் குறிப்பிட்டு சொல்கிறோம் இலக்கிய வாசகனா, அதுதான் கேட்குறோம். அடுத்து இவரே கேட்குறார், உரையாடல், சம்பவங்கள், இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. நான் சொன்ன அதே லைனை ஒரு எழுதியிருக்கான் பாரு, கேட்டு அப்படியே எங்கள் ஊரில் இப்படி தாங்க பேசுவாங்க, அப்படியே எழுதியிருக்காருங்க இவர், சொல்லி வச்ச மாதிரி. இல்லை எங்கள் நாட்டில் இதுதான் நடக்குங்க, இடதுக்கு ஏழை தாங்க சாப்பிடுவோம் நாங்கள் எங்கள் நாட்டில், அதை அப்படியே சொல்லியிருக்காரு பாருங்க இவர்.
இல்லையா? அந்த சர்ஃபு விளம்பரம் வரா மாதிரி அப்படி இடது கை பக்கத்துலேருந்து வரும், அப்படியே அழுக்கு துணி, அப்படியே சர்ஃபுக்குள்ளே கம்முன்னு ஆகும், அப்படி இந்த பக்கம் போகும்போது புது துணியாக மாறி போகும். பாகிஸ்தானில் இந்த விளம்பரம் செல்லாது, அவன் இடத்துலேருந்து இந்த பக்கமாக பார்க்குறவன் இல்லையா? நல்ல துணி வந்து சர்ஃபுக்கு அப்புறமா அழுக்கு துணியாக வெளில போச்சுன்னா ஏற்றுக்க மாட்டான். பழக்க வழக்கத்துக்காக சொல்கிறேன். கொஞ்சமாக சிரிங்கப்பா, என்னது ஒரு உற்சாகம் வேணும்ல? சாப்பிட்ற நேரத்தில் பேச்சை கொடுத்துட்டு அப்புறம் இதெல்லாம் செய்யலைன்னா நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க விது எடுத்து போய். ஒன்றும் கிடையாது, சும்மா யார் நல்ல வாசகன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். வேணாட்டி சும்மா இருங்க, கொஞ்சமாக சிரிங்க. ஆனால் ஜோக் அடிச்சா சரி. கதை திரைப்படத்தில் வந்திருக்கணுமா? இந்த கதையை சினிமாவை எடுத்தால் சூப்பராக போயிருக்கும் சார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? அவன் நல்ல வாசகனா? இல்லை. நல்ல நினைவாற்றல் இருக்கணும், மனசுல முதல்ல ஞாபகம் இருக்கணும், படிச்சது என்ன ஞாபகம் இருக்கணும் இல்லையா? மெமெண்டோ படம் மாதிரி படித்த முதல் பக்கம் ரெண்டாவது பக்கம் படிக்கும்போது மறந்து போயிடுச்சுன்னா ஒரு கதையும் புது கதையாக இருக்கும், அது வேற விஷயம். ஒரு பக்கமுமே புது கதையாக இருக்கும், அது வேற விஷயம். ஒரு கதையை படிக்கிறதுக்கான நல்ல நினைவாற்றல் வேண்டுமா? அவன் நல்ல வாசகனா? மொழி அறிவு உள்ளவன், மொழி அகராதி, மொழி மேல் ஆர்வம் உள்ளவன், பற்று உள்ளவன் இல்லையா? உயிர் மண்ணுக்கு, உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இப்படிலாம் சொல்லணுமா? இல்லை ஓரளவு மொழி அறிவு இருந்தால் போதுமா? இல்லை டிக்ஷனரி வச்சுக்கணுமா கையில்? கை அகராதி ஒன்று எப்பொழுதும் கையில் வைத்திருப்போம் நல்ல வாசகனா? இப்படிலாம் கேள்வி கேட்கறது நபக்கவ். அப்புறம் பதில் இல்லாமல் சிலது சொல்றார். கலை அம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணுமா? ஆர்டிஸ்டிக் சென்ஸ், சரியா? அத கலை அம்சம் அப்படின்னு சொல்றேன் நானா. கவித்துவம், பொயட்டிக் சென்ஸ் அப்படிம்பாங்க, அது மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவாவது வந்திருக்கணும். உனக்கா ஏறலைனாலும் அடுத்தவன் சொன்னாலாவது புரியிற அளவுக்காவது இருக்கணும்டா உனக்கு, இல்லாட்டி உனக்கு இலக்கியம் அவ்வளவா புரியாது. இப்படியா? இவன் நல்ல வாசகனா? கலை அம்சம், கற்பனை வளம், இமேஜினேஷன், இவனாவே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஒருத்தர் எதே அப்படியே நடந்து போறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு அப்படின்லாம் எழுதி வச்சா மிச்ச இடங்கள் எல்லாம் இவனால நிரப்பிக்கொள்ள முடியணும். எப்படி? முன் முடிவுகளால் இல்லை, அந்த உலகத்தில், இலக்கிய உலகத்தில், அவர் உருவாக்கும் உலகத்தில் இவனால் கற்பனை வளத்துடன் செயல்பட முடிய வேண்டும் வாசகனால். அவன் நல்ல வாசகனா? இதில் நான் இப்போ சொன்னதில்லை, இப்படி நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு வந்தேன் இல்லையா? இதுலேயே உங்களுக்கே இப்போ எடுத்த உடனே தெரியும் 2-3 விஷயம், இதெல்லாம் தான் பலமானதுப்பா, இதெல்லாம் இது தேவைதான் அப்படின்னு. முக்கியமானது தேவை இல்லாத சிலது இருக்கு. இப்போ சொன்ன மாதிரி ஆக்கத்தை வாசிப்பதை ஆசிரியனின் ஆளுமையை குறுக்கிட விடக்கூடாது, அதை பழகிக்கணும் நம்ம. இது நல்ல வாசகனுக்கான அவசியமான அடையாளம். புத்தகம் விரும்பி நிறைய புத்தகம் சேர்த்திருப்பவன் இவனை நல்ல வாசகன் என்பதற்கு இல்லை. நிறைய புத்தகம் சேர்த்து வைத்திருப்பவன் அவற்றை வாசித்திருப்பவன் என்பதற்கு அவசியமில்லை. கஞ்சனின் வைப்பு நிதி போல, பூதம் காத்த புதையல் போல. கஞ்சனுக்கு காசு தான் பாக்கெட்டில் வச்சிருக்கிறது தான் மகிழ்ச்சி, அதை எடுத்து செலவழிக்கிறதுல இல்லை இல்லையா? பூதம் காத்த புதையல்னா அதுதான் சொல்லுவாங்க. நிறைய வாசிக்க வேண்டும் என்பது குறியில்லை, நிறைவாக வாசிப்பதே நல்ல வாசிகனுக்கான அடையாளம். அதுக்கப்புறமா அதை சொல்லலாம். நிறைவாக வாசிக்கிறதுனா என்னங்கன்னா, கவனமாக வாசிக்கணும், மொழியை அறிந்து வாசிக்கணும், நினைவாற்றல் அதிகம் உள்ளவனா இருக்கணும், முன்னாடி சொல்ல மாதிரி கவி அம்சம் உள்ளவனா, ஓரளவுக்கு புரிஞ்சவனா இருக்கணும். சரி, கிட்டத்தட்ட இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா தான் இருக்கு அப்படின்னு இருக்கலாம். இருப்பா, இப்பயே கை தட்டிடாதீங்க, இன்னொரு 10-15 நிமிஷம் இருக்கு. ஜோக் அடிச்சாதான் கை தட்டணும். இல்லை இதுக்கெல்லாம் அசர மாட்டேன், 20 வருஷம் நான் வாத்தியார்னு சொன்னேன் இல்லை ஏற்கனவே. கரெக்ட். முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. மற்ற கலைகள் போல் இல்லை இலக்கியம். ஓவியத்தை ரசிக்கிற மாதிரி இல்லை இது. ஓவியத்தை பார்த்த உடனே ரசிச்சிட முடியும். கண்ணால் பார்க்குறீங்க, உடனே முழு ஓவியமும் தெரிஞ்சிடும். அதே நொடியில் முழு ஓவியமும் தெரிஞ்சிடும். படைப்பாளன் உங்களுக்கு வழங்கும் கலை பொருள் உங்கள் கண்ணால் உடனடியாக பார்த்து கொள்ளப்படும். மொத்தமாக உடனடியாக ரசிக்கலாம், அதை பற்றி யோசிக்கலாம், முழுமையாக உடனே யோசிக்கலாம் அதை பற்றி. எழுத்து அப்படி இல்லை, புனைவு அப்படி இல்லை. ஒரு நாவல்னு ஒரு புத்தகம் எடுத்தீங்கன்னா முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படித்து முடிக்க ஒரு அவகாசம் வேணும்.
அந்த அவகாசம் வரை அது என்னெல்லாம் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க ஒரு நிதானம் வேணும், ஒரு பொறுமை வேணும். இதுதான் நடந்ததுன்னு ஒரு தொடர்ச்சியோடு அதை புரிஞ்சு கொள்வதற்கு நினைவாற்றல் வேணும். 100வது பக்கத்தில் 800வது பக்கத்தில் ஒரு நாவலில் யார் செத்தது யார் குத்தினது அப்படிங்கிறது 100வது பக்கத்தில் சொன்ன கேரக்டர்ன்றது ஞாபகம் இருக்கணும். இல்லாட்டி ஏதோ மாய யதார்த்தமோ அப்படிங்கிற மாதிரிலாம் குழப்பிக்கிடுவீங்க. இந்த புக்கு என்னோ ஆரம்பித்தான் யாரோ எங்கேயோ கொண்டு போய் முடிக்கிறான், இதுதான் மேஜிக் ரியாலிட்டிங்கிறதா மேஜிக் ரியலிசம்ங்கிறதா அப்படின்லாம் குழப்பிடும் இல்லையா? அந்த நினைவாற்றல் வேணும். ஸோ ஓவிய கலைக்கும் புனைவாக்க இலக்கிய கலைக்கும் வித்தியாசம் பார்த்தா இது ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசம். அவகாசம் ஒரு முக்கியமான வித்தியாசம். கவிதையை 3 விதமாக சொல்லுவாங்க. திராட்சா பாகம், நாரிகேல பாகம், பழச பாகம் அப்படின்னு. திராட்சா பாகம்னா அப்படி திராட்சை பழம் மாதிரி எடுத்து போட்ட உடனே அப்படியே சுவைக்கும், வாயில் கடிக்க வேண்டியதான், அப்படியே சாப்பிட வேண்டியதான், பல் இல்லாத கூட சாப்பிடலாம். சில கவிதை இருந்தால் அப்படி இருக்கணுமா, கவிதை இருந்தால். சில கவிதை அப்படி இல்லை, தேங்காய் மடி தேங்காய் மூடி மாதிரி. நாரிகேல பாகம் மட்டையை வச்சு உரிச்சு அதுக்கப்புறம் அதை அடித்து உடைச்சி அதை துருவி அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும், அப்புறம் தான் டேஸ்ட்டு. சில கவிதைகள் இந்த முனைப்பு வேண்டும் அதை ரசிப்பதற்கு. இதை விட கடுமை பலாப்பழம். அது எங்கே இருக்குன்னே தென்படாது, மரத்தில் அங்கெங்கேயோ இருக்கும். அதை பறிச்சுக்கிட்டு வந்து கையெல்லாம் ரணமாக போயிடும், அப்படியே கோந்து ஒட்டிக்கும், ஈசிக்கும் எல்லா பக்கமும். அதை வெட்டி உரிச்சு முள் குத்தும். அது மெனக்கெடணும், அதுக்கு ரொம்ப நாள் மெனக்கெடணும். அப்புறம் தான் அதோட சுளையை எடுத்து தேனில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட். இது அடுத்த வகையான ரசனை. இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டுத்தில் ஓவிய கலையை திராட்சா பாகமாக பார்த்துடலாம், உடனடியாக அப்படியே ரசிச்சிடலாம், நிராகரிக்கவும் செஞ்சிடலாம், அது வேற விஷயம். ரசிக்கலாம். இலக்கியத்தை ரசிப்பதற்கு அது ஒரு பலாப்பழம் போல. இதை நினைவு கொள்பவன் நல்ல வாசகன். அந்த டயத்தை கொடுக்கணும். 2 பக்கம் படிச்சுட்டு சமையல் கலை மாதிரின்னு வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு பதார்த்தம் செஞ்சு கொடுக்குறாங்க, அப்படி போட்டு ரொம்ப உப்பா இருக்குப்பா, இல்லை காரம் போட்டவுடனே ஒரு டேஸ்ட் வரும். அதுக்காகவே தூக்கி அடிச்சிடக்கூடாது. கொஞ்ச நாள் மொத்தமாக சாப்பிட்டா பசி ஆக்கிரும் நிச்சயமாக அந்த பதார்த்தம். அட்லீஸ்ட் பசியையாவது ஆத்திரும், ரொம்ப சுவை மிக்கதா இல்லைனாலும். இந்த பாகுபாடை ஏற்றுக்கொள்ளும் வகையில் முழுமையாக வாசித்த பிறகு இலக்கியத்தை அறுதியிட வேண்டும், இல்லது ரசிக்க வேண்டும். இந்த அளவுக்கு பொறுமையும் நிதானமும் நினைவாற்றலும் வேண்டும் நல்ல வாசகனுக்கு, இல்லையா? சாப்பிட்றத பற்றி ஏன் சொல்றேன்னா லஞ்ச் டயத்தில் போட்டாங்க, அதனால தான். நமக்கும் அப்படிதான் இருக்கு. சில கோளாறுகளை மட்டும் சொல்லுவோம். புனைவாளனை வரலாற்று ஆசிரியனாக பார்க்கக்கூடாது, சமூகவியலனாக பார்க்கக்கூடாது. சோசியாலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், எந்த இசம் ஜிஸ்ட் இந்த மாதிரி ஆள்லாம் அவனை குழப்பிக்க கூடாது. பிலாசபிஸ்ட், அவன் ஒரு பிலாசபர். ரைட்டர் இஸ் அ பிலாசபர், ஃபிக்ஷன் ரைட்டர், இப்படி எல்லாம் குழப்பிக்க கூடாது. டால்ஸ்டாயை இப்படி பார்த்தா மொத்தமாக சுற்றி விட்டுரும். அவர் என்ன இலக்கியம் பண்ணாருனே புரியாது. அவர் பிலாசபர், அவர் சொன்னதெல்லாம் ஏதோ பெரிய தத்துவ ஞான கருத்துக்கள் அப்படின்னே பார்த்துக்கிட்டு இருப்போம். அவர் கதை தான் எழுதுறாரு முதல்ல. அவர் ஒரு கதை சொல்லி, நல்ல கதை சொல்லி, பிரமாதமான கதை சொல்லி, இப்படிலாம் பார்த்துக்கிட்டு போகலாம். இது ரொம்ப அவசியம். வரலாற்று ஆசிரியனா பார்க்கக்கூடாது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சார்ல்ஸ் டிக்கன்ஸ் புக்கு படிக்கிறீங்க, டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படின்னு எடுத்து படிக்கிறீங்க, இல்லை படிக்க வைக்கப்படுகிறீர்கள் உங்கள் கல்லூரிகளில், சரியா? அதை படித்ததுனால அந்த கால இங்கிலாந்து பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? அந்த கால இங்கிலாந்தோட சமூக வாழ்வியல், அங்கே இங்கிலாந்துலலாம் அந்த காலத்தில் மக்கள் இப்படி தாங்க நடப்பாங்க, இந்த ரோட்டில் போவாங்க, அங்கே எதையும் பெருசாக அறுதியிட முடியாது. அதை வைத்து வரலாற்று நாவல்களில் இருந்து தெரிந்து கொள்ளக்கூடாது, அதை தேடக்கூடாது. சில தகவல்கள் சரியாக இருக்கலாம். இந்த தேதியை தப்பா சொல்லிட்டாரு பாருங்க, இந்த வார இவனுக்கு சோழருக்கும் சேரருக்கும் அப்படின்னு சாண்டிலியன் எழுதியிருக்காரு பாருங்க, அதுவே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு சண்டையே நடக்கலைங்க. இல்லை, இந்த சண்டை நடந்துச்சுங்க, அது போன நூற்றாண்டுல. இதெல்லாம் தேடி கல்கியோட சிவகாமியின் சபதத்தை படித்துவிட்டு பல்லவர்களின் வாழ்வு முறை இதுதான் என்று அதை வைத்துக் கொண்டு தெரிந்து கொண்டு, இல்லை புரிந்து கொண்டு விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடாது, உட்படுத்தக்கூடாது. கல்கி வரலாற்று பின்புலத்தில் ஒரு நாவல் எழுதியிருக்கார். நாவலை ரசிக்க முடிகிறதா இல்லையான்னு மட்டும்தான் நீங்க பார்க்கலாம். அவரே வரலாற்று ஆசிரியர்களை வைத்து படித்துதான் பல்லவர்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பார். அதன் தகவல்களை சிலவற்றை எழுதியிருப்பார், சிலவற்றை பயன்படுத்தியிருப்பார், சரியாகவோ தகவலாகவோ, முன்னுக்கு பின் முரணாகவோ.
அதையெல்லாம் எழுத்தாளனின் உரிமை, புனை எழுத்தாளனின் உரிமை. அவன் உலகத்தை உருவாக்குவதற்கு அவன் என்ன வேணாலும் செய்யலாம். ராமாயணத்தை படிச்சுட்டு அயோத்தியை இப்படிதான் இருக்குங்க அயோத்தி அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா? இது ஒரு முக்கியமான அவசியமான கூறு. நல்ல இலக்கிய வாசகனுக்கான அடையாளம் உள்ள எழுத்தில் தகவல் பிழை, எந்த நாடு, எந்த வரலாறு, எந்த காலகட்டம், இவற்றையெல்லாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ள முனைந்து தோற்று போவது, அதனால் அந்த இலக்கியத்தை பிடிக்காமல் நிராகரிப்பது, இது சரியல்ல. இதை செய்யக்கூடாது. எழுத்தாளனின் உரிமை அவன் உலகம் உருவாக்குவது. அந்த உலகம் நிஜம் போல தெரியலாம். நிஜம் போல உருவாக்கப்பட்ட பொய். பொய் மையில் மை இங்கு, பொய் மையில் உருவாக்கப்பட்டிருக்கும் வாய்மை. இப்படி வேணா பார்க்கலாம் இலக்கியத்தை இல்லையா? அடுத்து புனைவில் எழுத்தாளனை காண்பது. அதாவது எழுதப்பட்டிருக்கும் புனைவு அனைத்துமே எழுத்தாளனின் உண்மை கதை என்று கருதுவது. அவருக்கு உங்களுக்கு நடந்ததா சார் இது? உங்க கதையா சார் இது? உங்களுக்கு நிஜமாவே நடந்ததா சார் இது அப்படின்னு என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்க தேசிய எழுதின அப்புறம் நீங்க போனதெல்லாம் அப்படியே எழுதிருக்கீங்களா சார்? என்னோட சுயசரித்திரம் அல்ல அது. இந்த மியூசிக் அகாடமிலலாம் இப்படி தான் வருவாங்க. மைக் அப்புறம் நிறுத்திடுவாங்க. அதனால பயமா இருக்கு. சரிதான், பேசலாம்ல? சரி, முடிச்சிருவேன், சீக்கிரம் முடிச்சிருவேன். இன்னொரு 15 நிமிஷத்துல முடிச்சிடலாம். உள்ளதை உள்ளபடியே எழுதி வைப்பதற்கு எழுத்தாளன் எதற்கு? புனைவாளன் எதற்கு? கலைஞன் எதற்கு? பத்திரிகை நிருபர் போதும். அப்படியே இருக்கிறத பார்த்ததா அப்படியே எழுதி வைக்கிறதுக்கு அதுதான் பத்திரிகை நிருபர் வேலை, ரிப்போர்ட்டர். அதனால தான் அவர் பேரே ரிப்போர்ட்டர். அவர் ரிப்போர்ட் பண்றார், நடந்ததை பார்த்தார், அப்படியே எழுதி வைக்கிறார், நியூஸ் ஐட்டமா ரிப்போர்ட் பண்றார். அவரே செஞ்சிருவார் இதை திறம்பட. அமெரிக்கா போறார், பயண கட்டுரை எழுதுவார். 5 நாடுகளில் 50 நாள் சுற்றுப்பயணம். நல்லாவும் இருக்கலாம், படிச்சும் பார்க்கலாம், படிக்க வேண்டியதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இலக்கியம் அல்ல, புனைவு இலக்கியம் அல்ல. இலக்கியத்தின் ஒரு வகை, லிட்ரேச்சர்ல ஒரு வகை. லிட்ரரி ஃபிக்ஷன் இல்லை அது இல்லையா? அமெரிக்க தேசின்னு ஒரு நாவல் எழுதிருக்கேன். அமெரிக்காவில் படித்த நாட்களை வச்சு தான் எழுதியிருக்கேன். கரெக்டு தான். வழக்கமாக வரும் கேள்வி என்னன்னா, உங்கள் சுயசரிதையா இது? நான் மறுக்க இல்லைங்க சார், என் சுயசரிதைலாம் இல்லை சார், என் அனுபவம். நிச்சயம் இவருது தான் யா, இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காருயா. ஆசிரியர் அதில் நடந்த சம்பவங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு அது வழியாகத்தான் பார்க்கப்படுகிறார் வாசித்தவர்களால் இல்லையா? அதாவது நீ இல்லை இல்லைன்னு எவ்வளோ சொன்னாலும் நிச்சயம் இவனோட தான். சைபீரியாவில் எத்தனை குளிர் அப்படின்னா, வாட்டர்னு டைப் அடித்தா ஐஸ்ன்னு தான் விழுமா டைப்ரைட்டர்லேருந்து பேப்பரில், அந்த அளவுக்கு குளிராம். அந்த மாதிரி நம்ம இது என்னோடது இல்லை சார், என்னோட கதை இல்லை சார், எனக்கு நடக்கலை சார், நிச்சயம் வந்து தான் அதுதான் இவ்வளோ மறுக்கிறான், சும்மா இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க இப்படி. அது ஏதோ தேவையாக இருக்குது நமக்கு. உண்மையில் அந்த நாவலில் வழங்கப்பட்டிருக்கும் அரங்கத்தின் பகுதிகள் கூட, ஸ்ரீரங்கத்தில் நான் வளர்ந்ததெல்லாம் கூட இல்லை. அதில் என்னுடைய பள்ளி பருவ வாழ்க்கை கிடையாது. என்னோட நண்பர்கள் இருவர் இங்கே வந்திருக்கின்றனர், அவருக்கு தெரியும். நாவலின் நாயகன் எத்தனை குறும்பானவனோ, துடுக்கானவனோ, தன்னம்பிக்கையாளனோ, ஒரு காசனாவா மாதிரி ஒரு ஆள் அவரு. அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே இல்லை. அப்ராணி என் மனைவி வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் 20-25 வருஷமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு. அதே மாதிரி தான் அமெரிக்க வாழ்க்கையும். என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் அமெரிக்கா போலேன்னா அந்த நாவலை எழுதியிருக்க முடியாது. அந்த அனுபவங்களின் பின்னணியில் படைக்கப்பட்ட ஒரு கலை படைப்பு, சுயசரித்திரம் இல்லை. சுயசரித்திரம் எழுதுறது தவறு இல்லை, அது சுயசரித்திரம் தான், புனைவல்ல. அதுதான் முக்கியம். அதில் அதுவும் நல்லா இருக்கலாம், படித்து பார்க்கவும் நல்லா இருக்கலாம், ஒரு தவறும் இல்லை. அது சுயசரித்திரம், இது புனைவு. நிஜத்தில் தொடங்கலாம், கற்பனையில் முடியலாம். கற்பனையில் தொடங்கலாம், நிஜ சம்பவங்களை கொண்டிருக்கலாம், தகவல் பிழைகளோடு இருக்கலாம். ஆனால் கலை என்பது ஆசிரியன் புனைவெழுத்து புனைகலை என்பது ஆசிரியன் வாசகனுக்கு உணர்வுகளை கடத்தும் கருவி. அவனோட ஃபீலிங்ஸை உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்றாரு அவரு எழுத்து வழியா. அதுக்காக உருவாக்கி இருக்காரு சம்பவங்களை. அந்த சம்பவங்கள் நிஜம் போல தெரியலாம், நிஜம் போல தெரிய வேண்டும், நம்பகத்தன்மைக்காக. அவ்வளவுதான்.
அவர் வாழ்க்கையிலேருந்தும் எடுத்திருக்கலாம், அவர் கேட்ட வாழ்க்கையிலேருந்தும் எடுத்திருக்கலாம், அவர் படித்த வாழ்க்கைகள்லேருந்தும் எடுத்திருக்கலாம். எல்லாத்தையும் கலந்து ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதின்னு அப்படியே கலந்து செய்த கலவையாக வைக்கலாம். கரெக்டா? உங்களால் அந்த உணர்வுகளை பெற முடிந்ததா? அவர் உத்தேசித்த உணர்வுகளை பெற முடிந்ததா? அதை அனுபவிக்க முடிந்ததா? ரசிக்க முடிந்ததா? ஆனந்தப்பட முடிந்ததா? அதனால் இதெல்லாம் தான் பார்க்கலாம். அவர் கிடையாது, உங்களுக்கு நடந்ததா சார்? இது அங்கே ஒரு வரி எழுதிருக்கீங்களா சார், அது நீங்கள் சொன்னதா சார்? உங்கள் வாத்தியாரே நிஜமாவே உங்களை அப்படி தான் திட்டினாரா சார்? இது எதுவுமே பொருட்டே கிடையாது. சரியா? ஸோ நல்ல வாசகனுக்கான அடையாளங்கள் இது. அடுத்து செல்லுது. புனைவையும் படைப்பாளியின் வாழ்க்கையையும் குழப்பிக் கொள்ளாமல் அந்த ஒப்பீட்டு புனைவை ரசிப்பதற்கான அளவீடோ அடையாளமோ இல்லை, ஒரு பொருட்டோ இல்லை என்று உணர்ந்து அவ்வகை மனப்போக்குகளில் மாட்டிக்கொள்ளாமல் தொடர்ந்து ஆக்கத்தின் வாசிப்பை நிகழ்த்த முயல்வது நல்ல வாசகனுக்கான அடையாளம். அடுத்து செய் நேர்த்தி. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தகவல் பிழைகளை கண்டுவிட்டதாக கருதி கொள்வது, சென்னை ஊரில் நடக்கும் கதை என்கையில் நேரில் பார்க்கும் சென்னையாகவே அது இருக்க வேண்டும் என்று கருதுவது இல்லை, முதலில் முக்கியமாக அவசியமாக புரிந்து கொள்ள வேண்டிய அது கதை, பொய், புனைவு, அந்த சென்னை அந்த கதைக்கான சென்னை. அதில் வரும் சென்னை அடையாறு பாலத்திற்கு அடியே நதி ஓடலாம், அதில் படகுகளும் இருக்கலாம். அடுத்தபடியாக ஓரத்தில் ஒரு மலை இருக்கலாம். இல்லைங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் கொஞ்சம் தள்ளி தாங்க இருக்குது அப்படின்னு உடனே நீங்கள் உங்களோட நேராக பார்க்குற சென்னையோட அதை ஒப்பிட்டு குழப்பி கொள்ளக்கூடாது. தப்பாக சொல்லிட்டாருங்க இவருன்னு. எங்கே தப்பாக ஆகக்கூடாது அந்த மாதிரி உலகத்தில் அப்படின்னா, ஒரு அத்தியாயத்தில் நதிக்கு பக்கத்தில் மலை இருக்கிறதா எழுதிட்டு அதே ஆசிரியர் அடுத்த அத்தியாயத்தில் நதிக்கு பக்கத்தில் மடு இருக்கிறதா எழுதக்கூடாது. இப்படி எழுதினா அந்த உலகம் உருவான உலகமே குழப்பமான உலகமாக இருக்கும். உங்களுக்கு மாய யதார்த்தமோ என்று சந்தேகிக்கலாம், அதற்காக பாராட்டவும் செய்யலாம், அது வேற. டெவில் இஸ் இன் த டீடைல்ஸ் அப்படிம்பாங்க. தகவல்களையும் தலைமீறிய எழுத்தையுமே உற்று நோக்கி கொண்டிருந்தால் காவியங்களில் சாத்தான் மட்டுமே தென்பட்டு கொண்டிருக்கும். நாவல் எனும் புனைகளம் வானத்தில் திருவிக்கிரம கால் வரையும் தூரிகை வீச்சு, ஜெட் விமான புகை, அப்படி ஒரு ஸ்கை ரைட்டிங் அப்படிம்பாங்களே, ஒரு வான் வரைவு, அதுதான் இது. அப்படி ஒரு ஸ்ட்ரோக், தட் இஸ் புனைவு. அது உங்கள்கிட்ட என்ன ஏற்படுத்தும் பாதிப்புங்கிறத நீங்கள் அந்த ஸ்ட்ரோக்லேருந்து அப்படியே வாங்கிக்கணும் உள்ள, அதோட டீட்டெயிலுக்குள்ள. அது புகைதானா, ஜில்லுன்னு இருக்குமா, தொட்டு பார்த்தா அப்படியே பரவி விரவி போயிடும்ல, அப்படி இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த வரைவு என்ன தோற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியது, அங்கே தான் சொன்னேன் முழுமையான அந்த வரைவு, வான் வரைவு. அவ்வளோ நேரம் பொறுத்திருக்கணும், ஜெட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நீங்கள், அப்போ தான் புரியும் அதோட ஆர்ட் என்னன்னு, இல்லையா? அதுக்கப்புறம் ஆனால் பார்த்தா உங்களுக்கு ஒன்று தோணும், அதுதான் பாதிப்பு, அதோட அனுபவம். அதை தான் பெற முயல வேண்டும். இந்த டீட்டெயிலுக்குள்ளே சிக்கி தவிக்கக்கூடாது. நல்ல வாசகனுக்கான அடையாளம் அது. சரி, அப்படின்னா நல்ல இலக்கியங்களை வாசிப்போம், நல்ல இலக்கிய வாசகன் அப்படின்னு சொல்லிடலாமா? எது சார் நல்ல இலக்கியம்? இந்த பட்டியெல்லாம் போடுறாங்க. 1000 நாவல்கள், நீங்கள் சாவதற்கு முன்னால் வாசிக்க வேண்டிய 1000 நாவல்கள், இல்லை 100 நாவல்கள், இல்லை பில் கேட்ஸ் சொல்றார், பில் கேட்ஸ் பரிந்துரைக்கும் புத்தகங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கும். செய்திகளில் வந்துக்கிட்டு தான் இருக்கு. பில் கேட்ஸ் காலேஜே முடிக்காதவர், கல்லூரி படிப்பையே முடித்திராதவர், பெருமளவு கடுமையாக உழைத்தவர், அவர் நினைத்த துறையில் சாதித்தவர், கணினி துறையில் ஒரு முன்னோடி, இப்படிலாம் வச்சுக்கலாம். அவர் சொல்ற இலக்கிய பரிந்துரையை ஏன் நான் ஏற்கணும்? அவர் இலக்கியவாதியா? கமலஹாசன் பார்த்து ரசித்த நல்ல திரைப்படங்கள்னு ஒரு பட்டியல் கமலஹாசன் கொடுத்திருக்கார், அதை நீங்க வேணா ஏத்துக்கலாம். அவர் திரை நடிகர், திரைத்துறையிலேயே திளைத்திருப்பவர். அவர் நல்ல திரைப்படம் எதெல்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு பட்டியல் சொன்னா ஓரளவுக்கு அதை ஏற்கலாம். கவாஸ்கர் கிரிக்கெட் கமெண்ட்ரி சொன்னா பொருட்படுத்தி கேட்கலாம். நான் சொன்னது எதுக்கு நீங்க கேட்கணும்? இல்லையா? எந்த பட்டியலை அணுக வேண்டும் என்பது தெரிய வேண்டும். அதுக்காக எந்த பட்டியலையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். வேற யார் சொன்னாலும் கிடையாது சார், நான் சொன்னதுதான் என் வழி, தனி வழி. இது பண்ணக்கூடாது, எப்ப பார்த்தாலும் பண்ணக்கூடாது, எதுவுமே உள்ள போகாது. என்கிட்ட ஒரு குட்டி கதை சொல்லுவோம், சரியா? ஏதோ ஒரு நீயா நானா நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், எதுக்கோ ஒரு விருந்தினராக போயிருந்தேன் எப்பயோ சில ஆண்டுகள் முன்னாடி. நண்பர் கவிஞர் மகுடேஸ்வரன், அவர் தான் எதிர்கட்சி எனக்கு அப்போ. அதனால் அவர் ஏதாவது எங்கேயோ உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி பின்னாடி அது போகும், நாள் முழுக்க போகும் படம் எடுக்கிறதுக்கு. ஸோ நடுவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் ஏதோ அவரோட வாசகர்கிட்ட என்ன அறிமுகப்படுத்தினார். நல்ல தனமாக தான் செஞ்சார், நல்லது நினைத்து தான் செய்தார். ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி நண்பர்கள் இருக்கும்போது எதிரிகளே தேவையில்லை நமக்கு.
சரி, 1/2 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? இன்னொரு 5 நிமிஷம் இருக்கா? சரி, 4 மணி நேரம் பேசலாம். 1/4 மணி பேசுறதுல முடிச்சிருவேன். சரி, இந்த கதை இதில் அவரோட வாசகர்கிட்ட நான் அறிமுகப்படுத்தினார். இவரும் எழுத்தாளர் தாங்க. இந்த கொடை, கம்பி, மலை இந்த மாதிரிலாம் புத்தகம்லாம் எழுதியிருக்காருங்க. தலைப்பில் கதையெல்லாம் எழுதியிருக்காருங்க. நாவெல்லாம் எழுதியிருக்காரு. நீங்கள் தான் கதையெல்லாம் படிப்பீங்களா, இவரை படிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. அவர் சும்மா இருந்திருக்கலாம் வாசகர். இல்லைங்க, நாங்கள் படிக்கலைன்னு சொல்லியிருக்கலாம். நான் உயிரோடு இருக்கிற ஆத்தரெல்லாம் படிக்கிறது இல்லைங்க அப்படின்னாரு. நான் உயிரோடு இருக்கிற ஆத்தரெல்லாம் படிக்கிறது இல்லைங்க, ரைட்டர்ஸ்லாம் உயிரோடு இருக்கிற ரைட்டர்ஸ்லாம் படிக்கிறது இல்லைங்க. எல்லாம் நான் யூஸ்வலாக பக்குவமானவன் தான். அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்க வேண்டாம். எனக்கு சுருன்னு ஏறிடுது. நானும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எழுதுறவங்க இல்லைங்க, வருங்காலத்துக்கு தான் எழுதுறேன் அப்படின்னா. மகுடேஸ்வரன் அசந்து போயிட்டார். எப்படியா தோணித்து உனக்கு இது அப்படின்னாரு. நான் அவன் ஏதோ சொல்லிட்டா முட்டா போய் நினைச்சேன். உனக்கு எப்படி தோணிச்சு இந்த பதில் சொல்ல? இந்த மாதிரி ஏற்றி விட்டா இப்படிலாம் தான் வரும். இது ரெண்டையுமே செஞ்சிருக்க வேணாம் தான். அவர் ஏதோ விளையாட்டா சொல்லியிருக்கலாம், தெரியல நமக்கு. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப முட்டுக்கட்டைகளை போட்டுக்க கூடாது உங்களுக்கு. அதுக்கு தான் சொல்ல வரேன் இந்த கதையை. யார் சொன்னதையும் கேட்க மாட்டேன், இறந்து போனவர்களை தான் படிப்பேன். இப்படிலாம் நீங்க நிறைய முட்டுக்கட்டைகளை போட்டுக்க கூடாது. நல்ல இலக்கியங்களை நீங்களாவே இழந்து விடுவீர்கள். நல்ல வாசகனுக்கான அடையாளம் அது அல்ல. கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும். கதவு திறந்து வை, காற்று வரட்டும் என்றெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். நம்ம அப்படி திறந்து வைக்கணும். காற்று வந்துட்டு போகும், சிலது நல்லதாக இருக்கும், சிலது போகும், சளி பிடிக்கும், ஜுரம் வரும், எல்லாம் தான் வாழ்க்கை. நல்ல காற்றும் அப்பதான் சுவாசிப்போம் இல்லையா? பட்டியல்களை நம்ப வேண்டாம். அதே சமயம் உங்கள் உரிமை, வாசிப்பது உங்கள் உரிமை. எதை வாசிக்க வேண்டும் என்பது உங்கள் உரிமை. அதே சமயம் ஆலோசனைகளை பெறலாம். அடுத்தது அதி முக்கியமான ஒன்று, ஆனந்தத்திற்காகவே வாசிக்கிறோம். இலக்கியத்தை ஆனந்தத்திற்காகவே வாசிக்கிறோம். கேளிக்கைன்னு சொல்லலை, நான் ரொம்ப இறக்கலை, ஆனந்தம்ங்கிறேன். பேரானந்தம் எதுவாக வேணா வச்சுக்கோங்க. ஆனந்தத்திற்காக தான் வாசிக்கிறோம். நான் சொல்லலை, சிங்கரே சொல்லியிருக்கார். அட் இட்ஸ் பெஸ்ட் ஆர்ட் கேன் நத்திங் பி பட் மோர் தேன் a means for forgetting the human disaster for a while. ஐசக் பஷீவிஸ் சிங்கர் அவர் சொன்ன கோட், ஒரே ஒரு மேற்கோள். இந்த மேற்கோள்லாம் காட்டி சொல்லலைன்னா நல்லா பேசின மாதிரி தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. எல்லாமே இவன் சொன்ன சொந்த கருத்தா, சும்மா அடிச்சு விட்றான் எல்லாம் இவனா அப்படின்னு இல்லையா? இதை தான் நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன். ஆனந்தமாக இருக்கணும், அதை படிக்கிறதுக்கு இலக்கியத்தை படித்தா ஆனந்தமாக இருக்குன்னா படிங்க அப்படின்னு. அதே தான் அவரும் சொல்லியிருக்காரு. என்னை சப்போர்ட்டாக சேர்த்துக்கிறேன் நான் வேணா அவரை. உத்திகளிலும் செய்நேர்த்திகளிலும் பரிசோதனை முயற்சிகளிலும் சிக்கிக்கொண்டு இந்த ஆனந்தத்தை இழந்து விடக்கூடாது. இலக்கியத்தின் முக்கியமான இழை எளிமையானது. மனிதனுக்கு அவன் உணர்வுகளுக்கு நேரடியாக பயனளிப்பது. ஆண் பெண் உறவு சிக்கல்களில், நிறமாலைகளில் இலக்கிய திறனின் ஊற்றுக்கண். ஆண் பெண் உறவு சிக்கல், இது சம்பந்தமாக எதையோ சொல்ல வருது தான் இலக்கியம், அவ்வளோதான். முக்கியமான ஒரு அம்சம் இதுதான். இது இருந்தால் போதும், அதுக்கப்புறம் படிக்க வேண்டியதான். நீங்கள் இதில் ஆனந்த படம் இருக்கா அப்படின்னா, 2 கொலைகளை செஞ்சுட்டு கொலையாளி தப்பி ஓடிடுறான். நகரத்தில் சமுதாயத்தில் மறைந்து கொள்கிறான். போலீஸ் துரத்துகிறது. சில அத்தியாயங்கள், சில உச்சகட்ட துரத்தல்கள், விரட்டல்கள், சண்டை காட்சிகள். அப்புறம் மாட்டிக்கிறான். ஏதாவது இடையில ஏதாவது போலீஸ், டேய் நான் பார்த்தா சைலண்ட்டு பஞ்சா வைலண்ட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு வசனம் பேசுகிறாரு போலீஸு. அதெல்லாம் சூப்பராக இருக்குப்பா அப்படிலாம் நினச்சி கை தட்டிக்கிறீங்க இல்லையா? இப்படி ஒரு கதை போகுது, அப்புறம் முடிஞ்சிருது. இதுவும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது நமக்கு படித்து முடிச்சா. த்ரில்லர் கதைனா இப்படி இருக்கணுமா? சான்ஸே இல்லை மாப்பிள்ள. என்ன மாதிரி எழுதிருக்கான், என்ன அப்படி விரட்டிக்கிட்டு போகிறான் பாரு, அப்படியே சீட்டில் உட்கார முடியல என்னால். சரிதான், இது ஒரு வகை ஆனந்தம் தான், மறுப்பதற்கில்லை. இதையும் வாசிக்க வேண்டியதுதான். இதே கதைக்களம் இன்னொரு நாவலில் நிகழ்த்தப்படுகிறது. எவ்வாறு? முதல் சில அத்தியாயங்களில் பொறுமையாக கொலையாளியின் ஆளுமை விவரிக்கப்படுகிறது. அவனோட பர்சனாலிட்டி. பரிதாபமான ஏழை மாணவன், கடனாளி, குடும்பத்தை விட்டு பிரிந்தவன், அக்கா விபச்சாரியோ என்று சந்தேகிக்கப்படுகிறவள், அந்நாட்டின் மிக சாதாரண மற்றும் ஒரு குடிமகன், அன்னாடங்காட்சி, சமூக பிரதிநிதி. இவன் காரணங்களே முன்வைக்கப்படாமல் திடீரென்று 2 கொலைகள் செய்து விடுகிறான் நாவலில். ஒரு கொலை தான் வேடிக்கை பார்க்கும் கந்து வட்டிக்காரரை வெட்டி வீழ்த்திடுறான், ஓரளவு திட்டமிட்டு.
இன்னொரு கொலை ஏன் என்று அவனுக்கே புரியாமல், அடுத்த கொலை சற்றும் திட்டமிடாமல், ஒரு முன்விரோதமும் இல்லை. இந்த கொலையை பார்த்த இன்னொரு சின்ன பொண்ணை வெட்டி கொண்டுறான். ஐயோ பார்த்துட்டாலே அப்படின்னு ஓடுகிறான். சமூகத்தினுள் ஒளிகிறான், அன்றாடத்தினுள் அமிழ்கிறான், அலை கிழிகிறான். மனத்தினுள் போராட்டம். சாப்பாடு பிடிக்கல, தூக்கம் வரல, தூங்கினா பயங்கர கனவு, குடும்பம் உறவு யாரோடையும் பேச பிடிக்கல. கொலைகளுக்கான தத்துவ விசாரங்கள்லாம் நிகழ்த்திக்கலாம். நெப்போலியன் செயலியா கொலையை சண்டை போட்டு நான் 2 கொலை செஞ்சேன், என்ன அவர் எவ்வளோ 100 1000 பேரை போட்டு தள்ளியிருப்பாரு, நான் சும்மா 2 கொலை தானே செஞ்சேன். இப்படிலாம் ராஜாவோடலாம் பெரிய மன்னர்களோட அவர்கள் செய்யாத கொலை, போர்க்களங்களில் அவர் செய்யாத கொலையா நான் இப்போ செஞ்சுட்டா என்ன, இப்படிலாம் சொல்லிக்கிறான். தத்துவ விசாரங்கள் நிகழ்த்துறான். போலீஸ்காரன் ஒருத்தன் துரத்துறான், போலீஸ் இன்ஸ்பெக்டர். இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ, நம்மளை தெரிஞ்ச மாதிரியே பேசுறானே, நம்ம கொலை செஞ்சுட்டு கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுறானே இவன், அப்படிலாம் யோசிச்சு திணறான் போலீஸ்காரங்கிட்ட. போலீஸ்காரன் இவன் நீ தான் கொலைகாரன் சொல்லவே இல்லை, இவன் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான் கேள்வி. இவனுக்கு டவுட்டாகவே இருக்கு. அடுத்த 200 பக்கங்களில் இவனோட இந்த அக போராட்டம் விரிகிறது. குற்ற உணர்வால் பாதிக்கப்பட்டு அப்படியே நொந்து நூலா போறான். முன்னர் சொன்ன த்ரில்லர் கதையின் அதே சம்பவம், முடிவும் அதுதான். கடைசியா ஒரு விபச்சாரி வரா, அவளுக்காக அவர் பேரிதயம் நல்லிதயம் கொண்டவள் அப்படின்லாம் விவரிக்கிறாரு. சரியா, அவளுக்காக இவன் ஒத்துக்கிடுறான் குற்றத்தை, இவன் செஞ்ச குற்றம் தான், சிறையில் போட்டுடுறாங்க, தண்டனை அனுபவிக்கிறான். அப்புறம் அப்படியே என்ன மோட்சம் பெறான்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும். இலக்கிய சுவைனா இதில் கவித்துவம் கலை அம்சம்லாம் சொன்னேனே, இதில் இலக்கிய சுவைனா இப்படிலாம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 200 பக்கத்தில் அடுத்தது கொலை நான் தான் பண்ணிட்டேன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டானான்னு. நடுவில் ஒருத்தன் ஒரு பிச்சைக்கார பையன் நடுவில் உள்ள வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நான் தாங்க அந்த கொலையை செஞ்சேன் அப்படின்றான். இன்ஸ்பெக்டருக்கே கடுப்பு, போடாம நான் அவனை எப்படியாவது பிடிச்சிருந்தோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனா ஒத்துக்கிட்டு இவன் சும்மா இடையில வந்து எவனா காசு கொடுத்தான்னு நான் தான் செஞ்சேன்றான், ஓடு அப்படின்றான். இதெல்லாம் நடுவில் ஆசிரியர் உங்களுக்கு வைக்கும் பொறிகள், இதெல்லாம் நீங்கள் ரசிக்கிறதுக்காக செய்யறது, இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும் வாழ்க்கையில அப்படின்னு இல்லையா. இந்த நாயகனுக்கு ராஸ்கல் நிக்காவ் என்று பெயர். யார் எழுதினது என்ன கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த நாவலை வாசிக்கையிலும் ஆனந்தமே, ஆனால் தீவிரமான ஆனந்தம், சத்தானது, பல தளங்களில் அளிக்கப்படும் வகையில் பல்முனை பல்சுவை ஆனந்தம். சாதா த்ரில்லரில் கிடைப்பதை விட மேலானது அல்லது தீவிரமானது, திரட்சியானது, சத்தானது, வீரியமானது. 2 வகை ஆனந்தத்தை பெறுவதிலும் தவறொன்றுமில்லை. நல்ல இலக்கிய வாசகனால் 2 வகைகளையும் பெரும் பக்குவத்துடன் வாசிப்பை நிகழ்த்த முடிய வேண்டும். பிறகு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள், எந்த வகை ஆனந்தம் எந்த நேரத்தில் எவ்வளவு வேண்டும் என்பது. அது வாசிப்பவனின் உரிமை, எந்த புக்கை எப்போ எவ்வளோ நேரம் படிக்கணும். அவரவர் தமது அறிவறி வகை வகைகள். அனைத்து புனைவு வாசிப்புமே நிஜங்களின் அவலங்களை மறந்துவிட்டு ஓரளவேனும் ஆனந்தமாக இலை பாருவதற்கே. இப்போதான் சிங்கர் சொன்னதை சொன்னேன். சரி, தொகுத்துப்போம், போதும், 5 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். ஆக்கத்தையும் ஆசிரியனையும் பிரித்து வைத்துக்கொண்டு ஆக்கத்தை அதன் பலங்களுக்காக ரசிப்பவன், அனுபவிப்பவன் நல்ல இலக்கிய வாசகன். ஆனந்தம் பெறுவதற்கே வாசிக்கிறோம், இதை இழந்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆனந்தம் பல வகை தராதரங்களில், வாசிக்கும் ஆக்கத்தில் எத்தரத்தில் ஆனந்தம் அமைந்திருக்கிறது என்பதில் தெளிவு வேண்டும். பல வகை ஆனந்தமும் புனைவு இலக்கியத்தில் இருந்து வாசகனால் பெற முடிந்தவையே. அனைத்து புனைவு வாசிப்புமே நிஜங்களின் அவலங்களை மறந்துவிட்டு ஓரளவேனும் ஆனந்தமாக இலைபாருவதற்கே. புனைவாக்கத்தை முழுமையாக உள்வாங்கி பரிசீலித்து அனுபவங்களை தொகுத்துக் கொள்வதற்கு நினைவாற்றல், பொறுமை, நிதானம் 3 கூறுகளும் வளர்த்து கொள்ளப்பட வேண்டியவை. இவையெல்லாம் தேவைதான். ஓவியத்தை ரசிப்பது போல் இல்லை என்று சொன்னோம். அவகாசம் வேண்டும், முழுமையாக உள்வாங்கி பின்னர் அனுபவித்து ரசிப்பதற்கு. என்ன அளித்தது, எதை பெற்றோம், எவ்வாறு என்றெல்லாம் அசை போடுவதற்கு மன ஒழுங்கே புனைவாக்கத்திற்கு ரசிப்பதற்கான செயல்பாடு. நல்ல இலக்கிய வாசகர்கள் அனைவருமே இந்த வகையில் பார்த்தீங்கன்னா புனைவு மறு வாசிப்பாளர்களே. இன்னொரு தடவை மனசில் ஓட்டி பார்த்து தான் அவனால் அதை ரசிச்சிருக்க முடியும். இந்த அடையாளத்தை வளர்த்துக் கொள்பவன் நல்ல இலக்கிய வாசகன். புறவயமான மொழி அறிவு, வாக்கிய அமைப்பு, சொல் நேர்த்தி, நடை, உடை, பாவனைகள், உத்திகள் என்று எழுத்தின் செய் நேர்த்தி கூறுகள், கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் இல்லையா, செய் நேர்த்தி கூறுகளை ரசிக்க முயல்வதோடு நிறுத்தாமல் ஓரளவேனும் அகவயமான கலையம்சம், கவித்துவம் போன்றவற்றை ரசிப்பதற்கான கற்பனை வளத்தையும், இமேஜினேஷன், வளர்த்து கொள்ள முடிபவன் நல்ல வாசகன். வரலாற்று புனைவுகளில் வரலாற்றை தேடாமல், சோசியாலஜிஸ்டா தத்துவ ஞானியாலாம் குழப்பிக்காம, ரைட்டரோட சுயசரிதையா இது அப்படின்லாம் குழப்பிக்காம, இதையெல்லாம் தாண்டி அப்படின்னா என்னதான் செய்யணும் அப்படின்னா ஒரே முக்கியமான கூறு அப்படின்னு வச்சுக்கிட்டு போகணும்.
ஒரு லிட்ரேச்சரை புனை விலக்கியத்தை அணுகும் பொழுதுனா கடைபிடிக்க வேண்டிய வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரே முக்கியமான பழக்கம் என்றால் முன் முடிவுகள் ஏதுமின்றி ஒரு ஆக்கத்தை வாசிக்க அணுக வேண்டிய செயல்பாடு. ப்ரிசம்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் போய் அதுக்கு ஒர்க்குக்கு முன்னாடி போய் நிற்க முடியணும் உன்னால. அந்த ஒர்க்கு உடனே அது என்ன அளிக்க வேண்டியமோ, அந்த கலை எதை கொடுக்க வேண்டியமோ உடனே கொடுக்கும் உனக்கு. தத்துவ ஞானிகள் இதுதான் சொல்றாங்க. ஞானம் பிறக்க தம் மனத்தை காலி பாத்திரமாக வைத்திருப்பது அவசியம் என்பார்கள், கேள்விப்பட்டிருக்கலாம். சற்றே பொதுப்படுத்தி சொன்னால் எந்த கற்பிதத்தை எளிமையாக பெறுவதற்கும் அதற்கு முன்பே முன்முடிவுகளை கலைந்துவிட்டு நிற்க வேண்டும். கற்பது எளிது. புனைவாக்க புனலின் முன்னால் தன்னை காலி பாத்திரமாக நிறுத்திக் கொள்ள முடிபவன் நல்ல வாசகன். அப்புனைவு துணையில் இருந்து எவ்வளவு பெற முடியுமோ அது அளிக்க வல்ல அனைத்தையுமே மனத்தினுள் வாங்கி பருகி அனுபவிக்க முயல்பவன் நல்ல வாசகன். தியாகராஜர் ஒரு கீர்த்தனையில சொல்றார், தியாகையர் ஒரு கீர்த்தனையில சொல்றார், நாரதரை விளக்குறார். சரசீருக பிருங்கா அப்படிங்கிறார். ஸ்ரீ நாரதநாத சரசீருக பிருங்க சுபாங்கா, கானடா ராகத்தில். நாரதரே, தாமரை மலரில் மீது அமர்ந்திருக்கும் வண்டே அப்படிங்கிறார். எந்த தாமரை மலர்? சங்கீத தாமரை மலரில் அமர்ந்து சங்கீத ருசியை பருகி கொண்டிருக்கும் வண்டே சரசீருக பிருங்கா, அந்த மாதிரியான நாரதரே அப்படிங்கிறார் இல்லையா? அந்த மாதிரி வண்டை போல எந்த முன்முடிவுகளும் இன்றி இலக்கியத்தின் முன்னால் போய் நின்றால் அது அளிக்க வேண்டிய ஆனந்தத்தை அபரிமிதமாக நமக்கு அளிக்கும். அதுவே இலக்கியத்தின் பயன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சரி, பதில்னா ஒரே ஒரு புக்கு சொன்னா மற்ற புக்கெல்லாம் கோச்சிக்கும் இல்லையா? எந்த ஒரே ஒரு புத்தகம் உங்களை ஒரே ஒரு புத்தகம்லாம் செஞ்சிருக்க முடியாது. அது மட்டும் எல்லாரும் படிச்சுட்டு போயிடலாமே. அப்ப அது மாதிரி ஆகாது. ஒவ்வொரு ஆசிரியனிடமும் பலங்கள் இருக்கின்றன, பலவீனங்களும் இருக்கின்றன. ஒவ்வொரு இலக்கிய ஆசிரியனிடமும் பலங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. பலங்களுக்காக தான் அவற்றை படிக்க வேண்டும், பலவீனங்களை பொருட்படுத்தாமல். அதனால் நிறைய படிக்கணும். இவ்வளோதான் சொல்ல முடியும். நான் சொல்கிற பரிந்துரையை நீங்கள் ஏற்றுக்க வேணாம். எந்த புக்கு எனக்கு சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்னா, நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்க முடியும் என்னால். நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, முன்னாடி என்ன படிச்சிருக்கீங்க, இப்போ என்ன படிக்கிறதா இருக்கீங்க, எதுக்கு படிக்கிறீங்க, என்ன மாதிரி படித்தது உங்களுக்கு ஏற்கனவே பிடிச்சிருந்தது, இப்படிலாம் ஏதோ கொஞ்சம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் என்னால் ஒரு பட்டியலை கொடுக்க முடியும் உங்களுக்கு. நான் படித்ததில் இது மாதிரி இப்படி ஒரு 10 புக்கு இருக்குங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இப்படின்னு நான் சொல்லலாம். அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும்பொழுது உங்களுக்கு 2 புக்கு தான் பிடிச்சிருக்கலாம். இந்த ஆள் சொன்னதை நம்பக்கூடாதா இனிமே அப்படின்னு ஆகலாம், உங்களுக்கு ஆகணும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி ஒத்தைப்படையாக ஒரு புக்கு இதுதான் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் ஆன புக்கு அப்படின்னா எதுவும் கிடையாது. அப்படி அதுதான் என்னோட பதில். ஆனால் நிறைய புத்தகங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. புத்தகங்களே என்னை இன்ஸ்பயர் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. நிறைய புத்தகங்கள் இருக்குது, அவசியமான புத்தகங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு புத்தகம் சொல்லுங்கள் படிச்சே ஆகணும் நீங்கள் அப்படின்னா, ஒரே ஒரு புத்தகம் உங்களை கொஞ்ச நாள் பேசினா சொல்ல முடியும் என்னால் உங்களோட. சரியா? இதுதான் என்னோட பதில். ரொம்ப திருப்தி அளிக்காத பதிலாக இருக்கலாம், வேறு வழி இல்லை. இதுதான் உண்மை. உண்மை ஒரு மாதிரி அன்சர்டனாக தான் இருக்கும் எப்போதுமே. அடுத்த கேள்வி. சார், நான் கோயம்புத்தூர் காலேஜ் ஃபார் மென்லேருந்து வரோம் மேடம். சொல்லுங்க. இப்போ நாங்கள் எதுக்காக இலக்கியத்தை வாசிக்கணும் சார்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபால்ஸ் இதுக்கு தனியாக ஒரு உரை நிகழ்த்தலாம். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரே குட்டி பதில் சொல்ல முடியாது. என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, எதுக்காக செய்யக்கூடாதுன்னு மட்டும்தான் சொல்லலாம். ஏன்னு சொல்கிறேன், அது எங்கள் வாழ்க்கைக்கு என்ன சார் பயன்? அதான் ஏன்னு சொல்கிறேன். வாட் இஸ் ஆர்ட் அப்படின்னு டால்ஸ்டாய் ஒரு புக்கு எழுதினார், புக்கு எழுதியிருக்கார், படித்து பார்க்கலாம் நீங்கள். வாட் இஸ் ஆர்ட், கலை என்றால் என்ன, கலை என்றால் என்ன அப்படின்னு டால்ஸ்டாய் ஒரு புக்கு எழுதியிருக்கார். ஒரு பெரிய கட்டுரை அது, அவ்வளோதான். 100-200 பக்கத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அந்த புக்கு. கலை என்னன்னு சொல்ல தான் வந்தார். கலை எதுக்கு, எதுக்கான பயன், அதுக்கான பயன் என்ன, நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் பதில். பொதுவாக கலைன்னு சொல்ல வந்தார். பெரும்பாலும் இலக்கிய கலை பற்றி தான் பேசினார், கவிதை. கடைசி வரைக்கும் கலை என்றால் என்னன்னே சொல்லலை அவர். எதெல்லாம் கலை இல்லை என்று மட்டும்தான் சொன்னார் அந்த புஸ்தகத்தில். இதெல்லாம் கலை இல்லைங்க, இதுக்கு பக்கத்துலேயே போயிடாதீங்க, இந்த திசையிலேயே தலை வச்சு படுத்துறாதீங்க, இவனெல்லாம் பொருட்படுத்தாதீங்க இப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும்போதே முக்கால்வாசி பாகம் முடிஞ்சிருச்சு. கலை உணர்வை கடத்தும் கருவி. ஒருவனிடமிருந்து அடுத்தவனிடம் உணர்வை
கடத்த பயன்படும் கருவி. அடுத்தவன் உணர்வை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்டுக்கங்க. வேணாம் நினைச்சீங்கன்னா படிக்காதீங்க. இலக்கியத்தை படிக்க வேண்டாம். சக மனிதனின் உணர்வுகளை நான் தெரிந்து கொள்வதில் எனக்கு இஷ்டமில்லை அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, பொதுப்படையா சொல்றேன், உலகத்தில் இருக்கிற எல்லா இலக்கியமும் இதுதான். ஏதோ ஒரு உணர்வை ஏதோ ஒரு ஆளுகிட்ட கடத்த முடிந்த ஒரு விஷயம்தான். இது எதுவுமே எனக்கு வேணாங்க, நான் மாட்டுக்கு நடத்திட்டு போறேன், காலம்பரை எழுந்துக்கிறேன், தூங்குறேன், பல் தேய்க்கிறேன், சாப்பிட்டுட்டு போறேன், ஒரு வேலையை பார்க்குறேன். சரியா? மகாகவி சொன்னது போல் சாதாரணனாக வாழ்ந்து மடிகிறேன். என்ன பத்த தவறு? மகிழ்ச்சியா இருக்கேன், யாருக்கும் எந்த குத்தமும் பண்ணல, சமுதாயத்தில் நான் கொலைகளெல்லாம் பண்ணலை, பாவம் செய்யலை, வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு நல்ல தனமாக தான் இருக்கேன், மகிழ்ச்சியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு தவறும் இல்லை. இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. மறுமுறை சொல்கிறேன், உணர்வுகளை கடத்தப்படும் கருவி என்பதால் கலை. இந்த உணர்வுகளை, சக மனிதனின் உணர்வுகளை படுத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குல பெரிய அவ்வளோ இஷ்டம் இல்லைங்க, அவசியமும் இல்லைங்க எனக்கு. அது இல்லாமையே நான் நல்லா வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படிக்க வேண்டாம் இலக்கியத்தை. இதை மெதுவாக யோசிச்சு பாருங்க, பொறுமையாக யோசிச்சு பாருங்க ஏன் இதை சொன்னேன்னு. ஏன்னா உடனே சுருக்கமாக சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சுருக்கி சொல்லுங்கன்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த ஜெனரேஷன்லேயே. அதான் சொல்கிறோம் இல்லையா? தலைப்பிலேயே கதையை சொல்லிடுங்கன்றாங்க, அப்புறம் எழுதவே வேணான்றாங்க. அது மாதிரி தான் இது. என் பேர் கீதா ஸ்ருதி, நான் மாநில கல்லூரியிலேருந்து வரேன். நீங்கள் வந்துட்டு அவசரம் இல்லாமல் கேளுங்கம்மா, ஒன்றும் பதட்டம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு கதையோ இல்லை ஒரு கவிதையோ எழுதிட்டீங்க. அது எழுதிட்டு அதை படிக்கிற வாசகரில் ஒரு 2 பேர் எடுத்துக்கோங்க. 2 பேருமே வந்துட்டு அதை அவங்களோட லைஃபோட அப்ளை பண்ணிவிட்டு நிறைய பாயிண்ட்ஸ், சோஷியல் இஷ்யூஸோட கனெக்ட் பண்ணி கடைசியில் 2 பேருமே ஒவ்வொரு விதமான ஒரு பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. உங்கள் தீமையும் தவிர்த்து இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்க. அதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமும் இருக்குது. இந்த 2 விஷயம் கொடுக்குற 2 பேரில் யார் சிறந்த வாசகர்னு நீங்கள் சொல்லுவீங்க? 2 பேரையும் சொல்ல மாட்டேன், எனக்கு அதை பற்றி அப்புறமா கவலையே இல்லை. நான் எழுதி வச்சதுக்கப்புறம் நான் அடுத்த கதைக்கு போயிடுவேன். எழுதி வைக்கப்பட்ட கதை ஆக்கம் எவ்வாறு உள்வாங்கப்படுகிறது, எவ்வாறு உள்வாங்கப்பட வேண்டும் என்பதற்கான அடையாளங்களை தான் பேசினோம். நல்ல வாசகனாக இருந்தால் நான் நினைத்த உணர்வுகளை அவர் பெற்றிருக்க முடியும், இல்லைன்னா பெற்றிருக்க முடியாதுன்னா இல்லை, இன்னும் பலமான ஏதோ உணர்வுகளை பெற்றிருக்கலாம். அதுக்கப்புறமும் ஏதோ ஒன்று அவர் சொல்லிட்டு போகலாம். கரெக்டா? நானே வியக்கும் வகையில் இதெல்லாமும் சொல்லியிருக்கேன் நான் அடேங்கப்பா அப்படின்னு நமக்கே இருக்கும். சரிதான், இப்படிலாம் யோசிச்சு எழுதியிருக்கேன் போல இருக்கு அப்படின்னு. ஐயா, என் பேர் திவி. அதை ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதனால் பொருட்டில்லை, உங்கள் கேள்விக்கு நான் பொருட்படுத்த மாட்டேன். அவர்கள் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போட்டோம் விளக்கங்கள் அப்படின்னு விட்டுருவேன், அவ்வளோதான். சொல்லுங்க அடுத்தது. ஐயா, என் பேர் திவிகா. எங்க இருக்கீங்க நீங்க? இங்க இருக்கேன். எங்க? சரி. என் பேர் திவிகா, நான் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ல இருந்து வரேன். நம்ம இப்ப இருக்க மாணவர்கள்கிட்ட வந்து இலக்கியம் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு என்ன ரீசன் நீங்க சொல்லுவீங்க? அது என்ன இலக்கியம் படிக்கிறது குறைஞ்சிருக்கு, படிக்கிறதே குறைஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறாங்க எல்லாரும். இல்லையா, படிக்கிறது வேற, இலக்கியம் படிக்கிறது வேற இருக்குல்ல. அதான் படிக்கிறதுங்கிறது எல்லாம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் அதோட முடிச்சுக்கிறாங்க எல்லாரும் இல்லையா? இப்போ இலக்கியம் படிக்கிறது இல்லாம வெறும் சோஷியல் மீடியா ஸ்க்ரோல், அதுவும் படிக்கிறது தானே ஐயா. நான் சொல்றது என்னன்னா, இலக்கியம் படிக்கிறது ஏன் குறைஞ்சிருக்கு? ஏன் இலக்கியம் படிக்கிறது ஏன் குறைஞ்சிருக்குன்னா ரொம்ப எளிமை. நீங்க படிக்கிறதே எதுக்கு படிக்கிறீங்க? கல்லூரிக்கு போறதுனால, பள்ளிக்கு போனதுனால தான் படிக்கவே ஆரம்பிச்சீங்க. பெரும்பாலும் வீட்லயே ஹோம் ஸ்கூலிங் அப்படின்லாம் பண்ணிக்கல. நம்ம எப்படியும் ஸ்கூலுக்கு போகணும் இல்லை காலேஜுக்கு போகணும், அங்கே படிக்க சொல்கிறாங்க, படிக்கிறேன். நான் எதை படிக்க சொல்கிறாங்க, எதை படிக்க சொல்கிறாங்களோ அதை படிக்கிறேன், பிராண அவஸ்தையாக படிக்கிறேன். அங்கே இலக்கியம் படிக்க சொல்லியிருந்தா படிச்சிருப்பீங்க, நிறைய இலக்கியம் அங்கேயே படிக்க சொல்லியிருந்தா நிறைய படிச்சிருப்பீங்க. நம்ம கல்லூரிகளில் அப்படி சொல்கிறதில்ல. நான் இன்ஜினியரிங் படித்தவன், கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். 10வது 11வது 12வது 12வது சயின்ஸ் குரூப் எடுத்தேன், தமிழ்லாம் தான் படித்தேன், தமிழ் ஆங்கிலம் படித்தேன். 12வதுக்கு அப்புறம் நான் தமிழே படிக்கல, இங்கிலீஷும் படிக்கல. இங்கிலீஷில் படித்தேன், எல்லா படிப்பையும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜ் அதுக்கப்புறம் வளர்த்துக்கவே இல்லை, படிக்கவே இல்லை. நான் அதை எதுக்கு நான் லிட்ரேச்சரை படிச்சிருக்கணும்? இன்ஜினியர் ஆகிறதுக்கு லிட்ரேச்சர் தேவையில்லைன்னு யாரோ டிசைட் பண்ணிட்டாங்க. டாக்டர் ஆகிறதுக்கு யாரோ லிட்ரேச்சர் தேவையில்லைன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. கரெக்டா? நான் அதனால தான் வெறும் இன்ஜினியராக செயல்பட்டு இயந்திரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதில் கைவிட்ட மனுஷங்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியல எனக்கு.
அவன் வீட்டில் எப்படி இருக்கும், அடுப்பெரியுமா ஆகாதா, அவனை தூக்கிட்டா என்ன ஆகும், எது மேனேஜராக செயல்படுறான், இன்ஜினியரிங் மேனேஜரா, என்ன செய்யணும்னே தெரில. அன்றாட மனிதனோட பேசவே முடியல என்னால். வீட்டில் வந்த ஒரு பிளம்பர் கிட்ட குழாயில் அடப்பு இருக்குது எப்படி நீக்கணுங்கன்னு அவன் மொழி நடையில் பேசவே வரல எனக்கு. ஏன்னா தமிழ் மொழியே மறந்து போச்சு, எல்லாம் எப்போதும் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறேன். ஸோ எங்கே கோளாறு அப்படின்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம் இதை. ஒன்று, கல்லூரி வழியாகத்தான், பள்ளி வழியாகத்தான், கல்வி சாலைகள் வழியாகத்தான் நாம் படிக்கவே செய்கிறோம் என்றால் அதுவே பெரும் பிழை. நீங்களாகவே வாசிப்பை வளர்த்து கொள்ள வேணும் வீட்டில். இதை யாரோ சொல்லியிருக்கணும், பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம், நண்பர்கள் சொல்லலாம், யார் சொல்கிறதுன்னு தெரியல. சமூகத்தின் குறை இது இல்லையா? ஏன் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னா இதனால தான். சமூகம் கண்டுகொள்ளதில்லை, யார் படிக்கணும் என்ன பண்ணணும்னு யாரும் சொல்கிறதில்லை. இதெல்லாம் படித்து பாருங்கப்பான்னு யாருமே உங்ககிட்ட ஒரு 10 புக்கை கொண்டு வந்து கொடுத்ததே இல்லை. வீட்டில் பள்ளி கல்லூரிகள் வழியாக தான் படிக்க போகிறது இதுதான்ப்பா அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் அவங்களாவது செய்யணும். எந்த டிகிரியாக இருந்தாலும் நான் டீடைல் அப்படிங்கிற பேரில் ஒரு 10 இலக்கியம் அன்னைக்கு அந்த வருஷம் நடந்ததோ, அந்த 10 வருஷம் நடந்ததோ, தமிழ்நாட்டில் எழுதின புக்கோ இல்லை இந்தியாவுக்குள்ளே எழுதின புக்கோ நீ படித்தாதான் நீ பாஸ். நீ இதெல்லாம் படித்து இதில் ஒரு மார்க்கை வாங்கினா தான் நீ டாக்டராக முடியும், இல்லை இன்ஜினியராக முடியும்னு சொல்லணும். அப்படி சொன்னால் படிச்சிருப்பீங்க, நீங்கள் குறைஞ்சிருக்காது, அதுக்காவது படிச்சிருப்பீங்க, அதை பற்றி பேசுவீங்க, அப்புறம் வளர்த்துப்பீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். இவ்வளோதான் பதில். சார், என் பேர் மகாலட்சுமி, குயின் மேரிஸ் காலேஜில் இருந்து. எனக்கு என்ன டவுட்டுன்னா, நீங்கள் சொன்னீங்க இலக்கிய வாசகருக்கு வந்து சாரி மகாலட்சுமி ஃப்ரம் குயின் மேரிஸ் காலேஜ், இலக்கிய வாசகருக்கு வந்து ஆசிரியர் குறிப்பு படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் வந்து எஸ்பெஷலி லிட்ரேச்சர் சைடில் வந்து எல்லா கொஷின்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்லேருந்தே நம்ம பார்த்தோன்னா ஆசிரியர் குறிப்பு கேட்குறாங்க. அண்ட் நெட் எக்ஸாமில் ஆசிரியர் குறிப்பு மட்டும் இல்லாமல் அவங்க பிறந்த வருஷத்துலேருந்து எல்லா டேட்டுமே கேட்குறாங்க. அப்போ அது முக்கியமாக இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? ஆமாம், மார்க்குக்கு தான் முக்கியம் அது. நீங்கள் இலக்கியத்தை ரசிப்பதற்கு அது அவசியம் இல்லை, உங்கள் மார்க் வாங்குறதுக்கு மதிப்பெண் பெறுவதற்கு அது அவசியம். ஏன்னா அவங்களுக்கு அந்த கேள்வி தான் கேட்க தெரியுது. அவங்களும் அந்த புக்கை படிக்காமல் ஆசிரியர் குறிப்பை படித்ததோடு நிறுத்தியிருக்கலாம், அதனால் அந்த கேள்வியை மட்டும் கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். சார், நான் ஸ்ரீரேகா ஃப்ரம் செல்லம்மாள். எங்கே இருக்கீங்க? சொல்லுங்க சார். செல்லம்மாள் உமன்ஸ் காலேஜ் சார். சரி. ஸோ நீங்கள் சொல்லும் போது என்னன்னா, லைக் நம்ம ஏதாச்சும் ஒரு புக்கை படிக்கிறோன்னா நம்ம வந்து முன்னாடியே ஒன்று ப்ரீ பிளான் பண்ணி வச்சு படிக்கக்கூடாது. அந்த கதை உள்ள அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற அந்த நதிவோடு போகணும் அப்படி சொல்கிறீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில வரலாற்று இலக்கியங்கள்லாம் இருக்குல்ல, லைக் குறுந்தொகை இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்னென்னா அந்த பண்டைய காலத்து சமுதாயத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அது இப்போதையோட ஒப்பிட முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிருச்சு உங்க கேள்வி. சூப்பரான கேள்வி, இதுதான் சூப்பர் கேள்வி. இது யாராவது கேட்பாங்கன்னு நினைச்சேன், கேட்டுட்டீங்க. வெரி குட். இதுக்கு பதில் இருக்கு, சரியான பதிலும் இருக்கு. கல்கி தான் உதாரணம் சொன்னேன். வரலாற்று ஆசிரியரனை வரலாறு வைத்து புனைவு எழுதுபவனை வரலாறு எழுதுவதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. கல்கி தான் உதாரணம் கொடுத்தேன், சார்ல்ஸ் டிக்கன்ஸ் கொடுத்தேன். கரெக்டா? குறுந்தொகை புனை விளக்கியம் இல்லை, அது பரவாயில்ல, நீங்கள் சொன்ன வரது புரியுறது எனக்கு. ரெஃபரன்ஸே இல்லாத காலத்தில் மகாபாரத காலத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன். மகாபாரதம் எப்போங்க எழுதிருக்கீங்க? ஏதோ 2000-3000 வருஷம் முன்னாடி அப்படிங்கிறாங்க. அப்போ வரலாறை யாரும் எழுதி வைக்கல. இன்னும் இருக்கிற எழுத்தே இதுதான். அந்த காலகட்டத்திலேருந்து பெற்றதே இவ்வளவுதான். கதையா இல்லையா, அந்த இடத்துல நடந்ததா? ஏன்னா மகாபாரதத்தை இதிகாசம் என்கிறோம், ராமாயணத்தை இதிகாசம் என்கிறோம். இதிகாசம் என்றால் இதிகாசம். நான் இங்கே இருக்கேன், எழுதினவனும் அது உள்ள இருக்கான், அதுதான் இதிகாசம். அந்த காலகட்டத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேர் we don't have any other reference. வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் யாரோ ஒரு ஹிஸ்டரி புக் எழுதி வைக்கல. மகாபாரத காலம் இதுதான் எழுதியிருக்காங்க, ஏதோ எழுதியிருக்காங்க. ப்ரீ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல்கள் சிலது இருக்கும். ப்ரீ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு இருக்கும். எங்கேருந்து எழுதியிருப்பாங்கன்னா அவங்களே குறுந்தொகையிலேருந்து தான் எழுதியிருப்பாங்க. அவங்களே தகவல்களை எங்கேருந்து சேகரிச்சிருப்பாங்க அப்படின்னா அங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா அது கதையா இருக்கலாம்னு நம்பலாம். நீங்க ஒரு சுவைக்காக கவிஞர் சொல்லியிருக்கலாம் அப்படின்லாம் எடுத்துக்கலாம் இல்லையா? ஆனால் தேர் ஓடித்து அப்படிங்கிற தகவல் உண்மையா இருக்கலாம். அதுக்காக அந்த மாதிரி தகவல்களை நீட்டி கொண்டே போய் அந்த காலத்திலேயே நாங்கள் விமானம் விட்டுள்ளோம் இல்லையா, இந்த மாதிரி செய்யக்கூடாது. திருவிக்கிரம அவதாரத்தில் அப்படியே வராகமூர்த்தி புராண கதைகளில் வராகமூர்த்தி உலகைய பூமாதேவியை மூக்கில் தூக்கிட்டு போயிருக்கார்.
அப்படின்னா அந்த கேலண்டர் படத்தை பார்த்துட்டு என்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான், பார்த்தியா அந்த காலத்திலேயே உலக உருண்டைன்னு நம்ம தான் சொல்லியிருக்கோன்றான். இந்த அது உருண்டையாக போட்டிருக்கான் எவனோ ஒருத்தன். இந்த அளவுக்கு நீட்டக்கூடாது அதை. ஆனால் வரலாற்று ஆக்கங்களே இல்லாத காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட புனைவு என்று கொண்டால் அந்த புனைவு கூறும் தகவல்களை நம்பித்தான் ஆக வேண்டும். ஓரளவு வேணும், ஓரளவு தான் நம்பணும். ஆனால் சரியா தவறான அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கணும். அப்புறம் கண்டுபிடிச்சா நிராகரிக்கலாம். அது மாதிரிலாம் நடக்கலைங்க அப்போ அப்படின்னு அவர் சும்மா ஒரு கவித்துவமாக சொல்லியிருக்காருங்க அது அப்படின்னு ஆயிடலாம். இந்த அன்சர்டனிட்டியோட அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நல்ல வாசகம். தேங்க்யூ. வணக்கம் ஐயா, நான் அன்னை வேளாங்கண்ணி மகளிர். என்னம்மா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? எது இறுதி கேள்வி? முன்னாடியே சொன்னாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. பாவம். மகளிர் கல்லூரி. என் பேர் வந்து மகாலட்சுமி. ஒரு நூலை படிக்க நம்மளுக்கு இத்தனை திறன் தேவைப்படுது, நினைவாற்றல்ல இருந்து கவித்திறன்ல இருந்து. இந்த திறன்லாம் இருந்தா ஒரு நூலை எழுத முடியுமா? என்னோட சந்தேகம் இதுதான். இந்த திறன்லாம் இப்ப யாரோ ஒருவர் கிட்ட இருக்கு, அவர் ஒரு நூல் ஆசிரியர் ஆக முடியுமா? முடியாது. ஏன் ஐயா? நூல் ஆசிரியர் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நல்லா சாப்பிட்றவன், கேட்டுங்க, நல்லா சாப்பிட்றவன் நல்லா சமைக்கிறவன் இல்லை. அவ்வளோதான் பதில், அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க. கரெக்டாக தானே சொல்கிறேன்? சாப்பிட்ட பொருளை நல்லா சொல்ல தெரியும் எனக்கு, சூப்பர் டேஸ்ட் சூப்பர் அப்படின்னு. அதை செய்ய அப்படின்னா என்ன செய்யணும்? ஒன்றும் புரியலைங்க. அது சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல வருது. சாப்பிட்டா எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல வரதுக்கான திறமைகளை வளர்த்து கொள்ளவும் முடியுது. கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுங்க, ஒரே தித்திப்பாக சாப்பிட்டுக்கிட்டே போகாதீங்க, கொஞ்சம் ஊறுகாயை கடிச்சிக்கங்க. இப்படிலாம் நான் சொல்கிறது நல்ல வாசகனுக்கான அடையாளங்கள். எல்லா பதார்த்தத்தையும் எப்படி சாப்பிட்லாம்? கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் சாப்பிட்லாம், பாகக்காய் பிட்லையும் சாப்பிட்லாம், அப்படியே இங்கே சக்கரை பொங்கல் அக்கார அடிசலையும் சாப்பிட்லாம். இப்படிலாம் சொல்லிக்கிட்டு வரேன் ஒரே உணவில் விருந்தில். இப்படிலாம் செய்யறதுனால இதெல்லாம் நான் பழகிட்டேங்க. நல்லா சாப்பிட தெரியுங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் நல்ல சமையல்காரர் இல்லை, நீங்கள் நல்ல பரிசாரகராக ஆக முடியாது. அதற்கு வேறு அளவீடுகள் மதிப்பீடுகள் தேவைகள். அது வேற உரையில் அடுத்த தடவை கூப்பிட்டாங்கன்னா சொல்லுவோம்.